ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வஜ்ரெக்ஸோட ஹேக் அப்டேட் பற்றி தான். வஜ்ரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஆல்ரெடி நடந்துட்டு இருந்த ஸ்கீம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஓட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டதாகவும் அதில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ன்னு ஓட் பண்ணியிருக்கிறதாகவும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு சிங்கப்பூர் கோர்ட்டில் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் வித்தின் 10 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து டீட்டெயில்டாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்போ வந்து நமக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, நமக்கு எவ்வளோ கிடைக்கும், ஃபுல் அமௌண்ட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்களா இல்லை பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க்குமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணலாலும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் கிரிப்டோ சிக்னல் அப்புறம் கிரிப்டோ ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாமாங்க. ஸோ வஜ்ரெக்ஸில் உங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரிலனா, வஜ்ரெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 2024 வந்து ஒரு மிகப்பெரிய ஹேக் நடந்தது. கிட்டத்தட்ட 2000 கோடி ஒர்த் ஆஃப் கிரிப்டோ வந்து ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணிட்டான். ரிமைனிங் இருக்கிற 45% வந்து பார்த்தீங்கன்னா வஜ்ரெக்ஸ் கிட்டத்தட்ட 9 மாதமாக யூசர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் யூசர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ வஜ்ரெக்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிங்கப்பூர் கோர்ட்டில் போயிட்டு அப்ளை பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ஹேக்கை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க கோர்ட் மூலிமா. அதில் ஒரு ஸ்டெப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஓட் பண்ணி அப்ரூவல் பண்ணுறது. இந்த ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிமைனிங் இருக்கிற ஃபண்டை எப்படி வந்து யூசருக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னா, ஜூலை 18 அப்போ ஒரு யூசரோட வாலெட்லையும் எவ்வளோ கிரிப்டோ இருந்ததோ அதோட யூஎஸ்டி மதிப்பில் 85% வந்து நமக்கு இப்போ கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து ஒரு $100 ஒர்த் ஆஃப் பிட்காயின் வந்து ஜூலை 18 இருந்ததுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $85 ஒர்த் ஆஃப் பிட்காயின் வந்து இப்போ கிடைக்கும். பட் ஆக்சுவலாக நான் வச்சிருந்த $100 மதிப்பான பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி $300-350 மதிப்பு வந்து ஆயிடுச்சு. ஏன்னா அதோட பிட்காயினோட ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் வந்து இந்த ஸ்கீமை வந்து அப்ரிஷியேட் பண்ணலை. யாரும் இந்த ஸ்கீம் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வச்சுருந்ததோட ரொம்ப கம்மியாக வந்து கிடைக்கிறதுனால. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து எஸ்ன்னு ஓட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 93.1% ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ன்னு ஓட் பண்ணியிருக்கதாகவும் அவங்களோட அசெட் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா வஜ்ரெக்ஸில் இருக்கிறதுல 94.6%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு இண்டிபெண்ட் அசஸர் வச்சு இந்த ஓட்டிங்கெல்லாம் அவங்க கரெக்டாக கவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சிங்கப்பூர் கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து இந்த ஸ்கீம் வந்து சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் வித்தின் 10 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வஜ்ரெக்ஸில் ஃபண்டு வச்சுருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ இப்போ கிடைக்கும்னு தெரியலனா நீங்கள் டேரெக்டாக வஜ்ரெக்ஸ் ஆப்லேயே வந்து அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வஜ்ரெக்ஸ் ஆப்பில் போனீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீபேலன்சிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18th ஜூலை உங்களோட வஜ்ரெக்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து 100% சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே 17th Jan 2025 ரீபேலன்சிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 85%ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 17th Jan 2025 போட்டிருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா டுடே வேல்யூ, அதோட மதிப்பு இன்றைக்கி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி டோக்கன் அலோகேஷன் ஆர்டி டோக்கன் சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு டோக்கன் வந்து அலோகேட் பண்ண போகிறாங்க. அந்த 85% கொடுக்குறாங்க இல்லையா, அது போக ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி டோக்கனை வந்து கொடுக்குறாங்க. அந்த ஆர்டி டோக்கனை வந்து நம்ம ஃபியூச்சரில் வேறு கிரிப்டோ வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கீழே வந்தோன்னா டோட்டல் பிரேக் டவுன் ஆஃப் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் முன்னாடி என்னென்ன கிரிப்டோ வச்சுருந்தீங்களோ அந்தந்த கிரிப்டோ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதோட பிரேக் டவுன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணுறப்ப கிடைக்க போகிற அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ உடனே நம்மளால் வித்ட்ரால் பண்ணிக்க முடியுமா, இல்லை வந்து நமக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்களாங்கிறது வந்து தெரியல. மேபி நம்மளை ட்ரேட் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி இன்னொரு வாட்டி நீங்கள் டெபாசிட் பண்ணால் தான் வித்ட்ரால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து கொண்டு வராங்களாங்கிறது வந்து தெரியல. பட் ஒன்ஸ் சிங்கப்பூர் கோர்ட் வந்து அதை அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 10 டேஸ்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் டெக்ஸ் லான்ச் பண்ணுறது, இந்த மாதிரியுமே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் அந்த ஸ்கீம் மேலே யூசர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட் பண்ணி கொண்டு வர வச்சுட்டாங்க. இதில் அவங்க எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருந்தாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் அவங்க வந்து பிளைண்டாக 93% வந்து எஸ்ன்னு ஓட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் வந்து வருதுன்னு. ஸோ நான் வர அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் பை பை, see you.